ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பார்க்க போகிறோம். அந்த சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி. பூமி பார்த்திங்கன்னா ஒரு சரியான உருண்டை வடிவம் கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு கற்பனைக்காக இந்த பந்தை தான் பூமின்னு நினச்சிக்குங்க. இப்போது இந்த பூமியோட பூமியத்திய ரேகை பகுதியில் ஒரு கயிறை நாம் டைட்டாக சுற்றிக்கிறோம். அப்படி நாம் அந்த கயிறை பூமியத்திய ரேகை பகுதியில் டைட்டாக சுற்றினோம்னா பூமியோட சுற்றளவு எவ்வளவோ அந்த சுற்றளவுக்கு அந்த கயிறு நீளம் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த கயிறு பூமியில் ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி உணர்றீங்க. அதனால ஒரு கற்பனைக்காக பூமியை சுற்றி கரெக்டாக ஒரு அடி கேப் விட்டு, அதாவது சுற்றி எல்லா இடமுமே ஒரு அடி கேப், அதாவது 12 இன்ச் கேப் விட்டு நீங்கள் அதே கயிறை பூமியை சுற்றி கட்டுறீங்க. இப்போ நம்மளுக்கு எவ்வளவு நீளமான கயிறு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும்? அதாவது பூமியை சுற்றி ஒரு அடி கேப் விட்டு கட்டுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நீள கயிறு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும்? இதுதான் அந்த கேள்வி. நீங்கள் இந்த கேள்வியோட பதிலை இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட கடைசியில் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. அந்த பதில் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கண்டிப்பாக தரும். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாம் இப்போ எக்ஸ்பெரிமெண்ட்குள்ளே போகலாம். இந்த பந்தோட சென்டர் பகுதி தெரியறதுக்காக நாம் இப்போ சின்னதாக ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த சென்டர் பகுதியை சுற்றி இதோட சுற்றளவு, இந்த பந்தோட சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக நாம் டேப்பை வச்சு அளக்குறோம். நாம் பூமியை கற்பனை பண்ணிக்கிறோட இந்த பாலோட சுற்றளவு பார்த்திங்கன்னா 19 இன்ச் வருது. இப்போது நாம் இந்த பந்திலிருந்து கரெக்டாக 12 இன்ச், அதாவது ஒரு அடி தள்ளி நாம் ஒரு கயிறை கட்ட போகிறோம். அந்த கயிறோட சுற்றளவு எவ்வளோ வருதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நாம் இந்த பந்தோட ஒரு அடி விட்டு கயிறு கட்டுறது சுலபம் இல்லை. அதனால் நாம் இப்போ இந்த பந்தை மண்ணில் வச்சு அந்த பந்திலேருந்து கரெக்டாக 12 இன்ச், அதாவது ஒரு அடி சுற்றி நாம் ஒரு வட்டம் வரைஞ்சிக்கிறோம். இந்த வட்டத்தை நம்ம சுற்றி கயிறு கட்டுறது தான் நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். உங்களுக்கு லேசாக புரியணுன்றதுக்காக இந்த செட்டப் நம்ம பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பந்திலேருந்து கரெக்டாக அந்த வட்டம் எல்லா இடமுமே 12 இன்ச் கேப்பில் தான் இருக்குது. இப்போ நாம் வரைஞ்சி வச்சுருந்த அந்த வட்டத்து மேலே ஒரு கயிறை வச்சு அதோட சுற்றளவு என்ன வருதுன்றதை அளக்கிறதுக்காக அந்த கயிறை சுற்றி வைக்கிறோம். இப்போ கரெக்டாக அந்த வட்டத்து மேலேயே நாம் கயிறை வைக்கிறோம். இப்போது நாம் அந்த பந்தை சுற்றி ஒரு அடி தள்ளி வச்ச கயிறோட சுற்றளவு என்னன்னு டேப்பில் மெஷர் பண்ணுறோம். அது எவ்வளோ நீளம் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நாம் அந்த கயிறை ஒரு டேப்போட உதவி கொண்டு அதோட நீளம் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணுறோம். நம்ம மெஷர் பண்ணுற நீளம் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா 60 இன்ச் வரைக்கும் அளக்கிற டேப் தான் இருக்குது. அதனால் நம்ம அந்த கயிறை 2 தடவையாக வச்சு அளக்குறோம். அதோட மொத்த நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 97 இன்ச் நீளம் வருது. அதாவது 97 இன்ச் நீளம் நம்மளுக்கு அந்த சுற்றளவு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பந்தோட சுற்றளவு 19 இன்ச் வந்துச்சு. அந்த பந்துலேருந்து சரியாக ஒரு அடி தள்ளி நாம் இப்போ ஒரு கயிறை கட்டி அந்த கயிறோட நீளம் பார்த்தீங்கன்னா 97 இன்ச் வந்திருக்கு. நாம் இப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ கயிறு தேவைப்பட்டிருக்குன்றதை அளந்து பார்த்தோம்னா 97 மைனஸ் 19 ஆக மொத்தம் 78 இன்ச் நம்மளுக்கு அதிக கயிறு தேவைப்படுது. அதாவது அப்ராக்சிமேட்டாக 6.5 அடி கயிறு அதிகமாக தேவைப்படுது ஒரு அடி விட்டு நாம் அந்த கயிறை கட்டுறதுக்கு. இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பாலோட பெரிய சைஸ், இப்போ நம்ம ஒரு அண்டா எடுத்திருக்கோம். இதை நம்ம இப்போ பூமின்னு கற்பனை பண்ணிக்கலாம். இப்போ இந்த அண்டாவை சுற்றி நம்ம டைட்டாக கயிறு வச்சு கட்டினோம்னா அதோட சுற்றளவு எவ்வளோன்னு பார்க்கலாம். அது பார்த்திங்கன்னா இப்போ 57 இன்ச் வருது. இந்த 57 இன்ச் தான் இந்த அண்டாவோட சுற்றளவு. இனி அடுத்து இந்த அண்டாலேருந்து கரெக்டாக ஒரு அடி, அதாவது 12 இன்ச் கேப் விட்டு நாம் இப்போ ஒரு வட்டம் வரைஞ்சிருக்கோம். இந்த வட்டத்தோட சுற்றளவு என்னன்னு நாம் இப்போ பார்க்கலாம். ஒரு கயிறை வச்சு நாம் இந்த வட்டத்தோட சுற்றளவு அளந்துக்கிட்டு அந்த கயிறை நம்ம அளந்து அந்த சுற்றளவு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். அதாவது அந்த அண்டாவோட ஒரு அடி தள்ளி நாம் இந்த கயிறை இப்போ நம்ம அளந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சாதாரணமாக என்ன நினைப்போம்னா, நம்ம பால்லேருந்து ஒரு அடி தள்ளி கட்டின கயிறு எவ்வளோ தேவைப்படுதோ எக்ஸ்ட்ராவாக, அதோட இந்த அண்டாவிலேருந்து ஒரு அடி தள்ளி நம்ம கட்டுறதுக்கான கயிறு அதிகமாக தேவைப்படும் நம்ம நினைப்போம். ஆனால் எவ்வளோ வருதுன்றதை நம்ம இப்போ அளந்து பார்க்கலாம் வாங்க.
அண்டாவோட சுற்றளவு பார்த்திங்கன்னா 57 இன்ச் வந்துச்சு. நாம் இப்போ அண்டாவிலேருந்து ஒரு அடி தள்ளி நம்ம கயிறு கட்டி அந்த கயிறை இப்போ அளக்கிறோம். அது எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 2 தடவை நம்ம 60 இன்ச் வரைக்கும் அளந்துட்டோம். இப்போ இன்னும் மிச்சம் இருக்குது கயிறு. 3வது பார்த்திங்கன்னா 15 இன்ச் வரைக்கும் வருது. ஆக மொத்தம் 60 + 60 + 15 மொத்தம் 135 இன்ச் நீளம் வருது. அண்டாவோட சுற்றளவு 57 இன்ச் வந்துச்சு. இப்போது 135 இன்ச் வந்துருக்கு. இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 78 இன்ச் அதிகமான கயிறு நாம் ஒரு அடி தள்ளி கட்டுறதுக்கு தேவைப்படுது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நாம் ஒரு சின்ன பந்தோ இல்லைனா பெரிய பந்தோ எடுத்தாலும் அதோட சுற்றளவுலேருந்து கரெக்டாக ஒரு அடி தள்ளி நம்ம கயிறு கட்டி அதை அளந்தோம்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ கயிறு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கணக்குப்படி 78 இன்ச், அதாவது 6.5 அடி நீளம் எக்ஸ்ட்ரா கயிறு இருந்தாலே நமக்கு போதுமானது. இந்த கணக்கு மாறவே மாறாது. அதனால் நம்ம பூமியோட சுற்றளவுலேருந்து ஒரு அடி தள்ளி கயிறு கட்டுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ அதிகமான கயிறு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் இந்த அப்ராக்சிமேட்டாக 6.5 ஃபீட் கயிறு தான் தேவைப்படும். நீங்கள் அக்யூரேட்டாக பூமியோட ரேடியஸை வச்சு கணக்கு பண்ணி போட்டிங்கன்னா 6.28 ஃபீட் எக்ஸ்ட்ரா கயிறு இருந்தால் போதும், நம்ம ஒரு அடி தள்ளி பூமியிலேருந்து கயிறை கட்டிடலாம். இந்த கணக்கீடோட அளவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.